அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை ஆளலாக்கும், ஆட்கொண்டு எங்களை ஆளலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரமபிதாவே மே துதிக்கிறோம், இயேசுராஜனே மே துதிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரே மே துதிக்கிறோம், ஒவ்வொரு தெய்வமே மே துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் துதி புகழ்ச்சிக்குரியவர், ஆராதனைக்குரியவரே மே ஆராதிக்கிறோம், அன்பு செய்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வானம் திறக்கும், இது வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, இந்த அபிஷேகங்களை மூடட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த நேரத்திற்காக, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்தி முது பாதத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இறைவசனத்தை கேட்க வாஞ்சியோடு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் ஆவியானவர் தாமே முற்றிலுமாக நிரப்புவாராக. அவருடைய இதயங்களை அப்பா இதை வார்த்தைக்கு திறந்து வைப்பீராக. தகப்பனே, நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல அவர்கள் கேட்கிற வசனங்கள் ஒவ்வொன்றும் 100க்கு 100 பலன் தருவதாக. வசனத்தை வழங்க நிற்கிற அந்த அடிமையை தகுதி பாராது எடுத்து பயன்படுத்தும். என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். என் வாயிலிருந்து கொண்டு பேசும். தேவருடைய வல்லமுள்ள கரத்தில் அடிமையை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். எங்கள் அன்பு நேசரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, என் தேவன் என்னோடு இருப்பதால் என்ற தலைப்பில் இப்பொழுது நான் உங்களுக்கு நற்செய்தியை பறைசாற்ற வருகின்றேன். என் தேவன் என்னோடு இருப்பதால். வாசிக்க கேட்போம். திருப்பாடல்கள் 23 4வது வசனம். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. தாவீது ஒரு ஆயன், ஒரு ஆட்டிடையன். அவர் இவ்வாறாக ஆணித்தரமாக சொல்கின்றார், ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். ஏனெனில் உம் கோலும் உம் நெடுங்கழியும் என்னை தேற்றும் என்கிறார். Praise the Lord. Praise the Lord. கோல் என்பது கட்டளைகளையும், நெடுங்கழி என்பது ஆண்டவருடைய வார்த்தையும் குறிக்கும். பிரியமானவர்களே, அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒரு ஆட்டிடையன் ஆடுகளை மேய்க்க ஓட்டிக் கொண்டு போவதை பார்த்திருப்பீர்களோ என்னவோ தெரியாது. அவன் கையிலே வளைந்த ஒரு கோல் இருக்கும், இன்னொரு கையிலே ஒரு நீண்ட தடி இருக்கும். அந்த வளைந்த கோலினால் பச்சையாக இருக்கின்ற கொம்புகளை வளைத்து கொடுப்பான். ஆடுகள் அதை அருமையாக மேயும். அந்த நீண்ட தடியை வைத்துக்கொண்டு ஆயன் ஆடுகள் தன் கண் பார்வையிலேயே போக வேண்டும், வழி விலகி போய்விடக்கூடாது என்று தட்டி 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 அந்த ஆடுகளை வழி நடத்தி கொண்டே போவான். அப்படியாக நம் ஆண்டவர் நமக்கு ஆயனாக இருந்து தம்முடைய கட்டளை என்கின்ற அந்த கோலினால் நம் ஆத்மாவுக்கு உணவளிக்கின்றார். அவருடைய கோல் என்கிற இறை வார்த்தையினால் நம்மை நேர்வழியில் நடத்துகின்றார். இப்படியாக ஆயனாகி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உகந்த ஆடுகளாக நாம் வாழும் பொழுது, ஒரு தாவீது எப்படி சொன்னாரோ, சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன், ஏனெனில் உமது கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும் என்று சொன்னது போல, நாமும் ஆண்டவருடைய கட்டளைகளின்படி வாழ்ந்து அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு நடப்போம் என்றால், எப்படிப்பட்ட சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நாம் அஞ்சவே மாட்டோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, எப்படி ஆண்டவரோடு வாழ்வது? நீங்கள் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்வு வாழ்ந்து, இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்கி, இறை பிரசன்னத்தில் எப்பொழுதும் நிலைத்திருப்பீர்கள் என்றால், நிச்சயமாக நீங்கள் ஆண்டவரோடு இருப்பீர்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பார். அப்பொழுது எந்த தீமைக்கும் நீங்கள் அஞ்சிடவே மாட்டீர்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நீங்கள் நடக்க நேர்ந்தாலும், தனிமையில் விடப்பட்டாலும், உங்களுக்கு உரிய உடைமைகளும் உங்களுடைய உரிமைகளும் உங்களுக்குள்ள சொத்து எல்லாமே உங்களிடமிருந்து பறிக்கப்பட்டாலும், ஊரை விட்டே நீங்கள் விரட்டப்பட்டு விட்டாலும், எத்தீங்கிற்கும் நீங்கள் அஞ்ச மாட்டீர்கள். ஏனெனில் ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, தீராத நோய்கள்,
கொள்ளை நோய்கள், இயற்கையின் சீற்றங்கள், கொடிய மனிதரனுடைய தீவிரவாத வெறிச்செயல்கள், யுத்தங்கள், பஞ்சங்கள், பிரிவுகள், இழப்பு தவிப்புகள், விபத்துகள், இப்படிப்பட்ட கோர அச்சுறுத்தல்கள் உங்களை சூழ்ந்து நெருக்கினாலும் நீங்கள் எந்த தீங்கிற்கும் அஞ்சிடவே மாட்டீர்கள். ஏனென்றால் ஆண்டவர் நிச்சயம் நிச்சயமாக உங்களோடு இருக்கின்றார். எந்த தீமையும் உங்களை அணுகாதபடி, எந்த தீமையும் உங்களை அச்சுறுத்தாதபடி நிச்சயமாக அவர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்றவர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் உங்கள் உள்ளத்திலும் உங்கள் இல்லத்திலும் குடிகொண்டிருக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம், மிகவும் சுலபமான காரியம். ஆண்டவர் உங்களோடு இருக்க நீங்கள் அவரோடு நிலைத்திருக்க வேண்டுமென்றால் காலையிலும் மதியத்திலும் மாலையிலும் பிற்பகலிலும் இரவிலும் எவ்வேளையிலும் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருங்கள். துதித்து 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 ஆண்டவருடைய பிரசன்னத்தால் நீங்கள் நிரம்புங்கள். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை விட்டு நீங்காமல் இருக்கும். தூய ஆவியின் அபிஷேகத்தினாலே ஆட்கொள்ளப்பட்டு உன்னத வல்லமையோடு நன்றி பாடல்களையும் திருப்பாடல்களையும் புகழ்பாடல்களையும் இடைவிடாது பாடி 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 வல்லமையோடு ஆண்டவரை துதியுங்கள். உருவமற்ற கடவுளை உங்கள் உள்ளத்தில் வழிபடுங்கள். ஆவியிலும் உண்மையிலும் ஆண்டவரை ஆராதியுங்கள். அப்பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் உங்களோடு இருப்பார். தூய ஆவியாகிய தேவன் உங்களுக்குள் தங்கி மகிழ்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். தொடக்க நூல் 39ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள். ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார். எனவே அவர் சிறப்புற்றவராக தம் எகிப்திய தலைவனின் இல்லத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவர் அவரோடு இருந்ததையும் அவர் தொட்ட காரியம் அனைத்தையும் ஆண்டவர் துலங்கச் செய்ததையும் அவர் தலைவன் கண்டான். எனவே அவனுடைய தயை யோசேப்புக்கு கிடைத்தது. அவன் அவரை தன் சிறப்பு பணியாளராகவும் வீட்டின் மேலாளராகவும் நியமித்து தனக்கிருந்த அனைத்தையும் அவர் பொறுப்பில் ஒப்படைத்தான். Praise the Lord. Praise the Lord. நம் முற்பிதா யாக்கோபின் மகன் யோசேப்புவை நமக்கு நன்றாக தெரியும். மிகவும் பரிசுத்தவானாக இருந்த இளைஞன். யாக்கோபு அவரை மிகவும் அன்பு செய்ததால் அவருடைய சகோதரர்கள் அவர் மீது பொறாமைப்பட்டு அவரை 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மாயிலரிடம் விற்று போட்டனர். யோசேப்பு இஸ்மாயிலரிடம் விற்று போடப்பட்டதை பார்வோனுடைய மெய்க்காப்பாளனுடைய தலைவனும் படைத்தலைவனுமாயிருந்த எகிப்திய அலுவலன் போத்திபார் என்பவன் அறிந்தான். இவன் யோசேப்பை இஸ்மாயிலரிடமிருந்து விலைக்கு அடிமையாக வாங்கினான். யோசேப்பு போத்திபாருடைய வீட்டில், அதாவது அந்த எகிப்திய அலுவலர்களின் வீட்டிலே அடிமையாக பணிபுரிந்து வந்தார். யோசேப்பு ஆண்டவரோடு இருந்தார். ஆண்டவர் அவரோடு இருந்ததால் தன்னுடைய எஜமானன் அந்த எகிப்தியனுடைய வீட்டிலே மிகவும் சிறப்புற்றிருந்தார் என்று சொல்லி இப்பொழுது நாம் தொடக்க நூல் 39 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவரும் யோசேப்பை மிகவே அன்பு செய்தார். அவரை ஆசீர்வதித்தார். அவர் தொட்ட காரியம் எல்லாவற்றையும் துலங்கச் செய்தார். இந்த எகிப்திய அலுவலன் போத்திபார் ஆண்டவர் யோசேப்போடு இருப்பதையும் அவர் தொட்ட காரியம் அனைத்தையும் துலங்கச் செய்வதையும் கண்டு தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய உடைமைகளையும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யோசேப்பின் பொறுப்பிலே ஒப்படைத்தான். அவரை தன்னுடைய வீட்டுக்கு சிறப்பு பொறுப்பாளராக நியமித்தான். ஆண்டவர் யோசேப்பை மிகவும் அன்பு செய்தார். யோசேப்பும் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான மகனாக வாழ்ந்து வந்தார். ஆண்டவர் யோசேப்பை அதிகம் அன்பு செய்ததால் அந்த எகிப்தினுடைய வீட்டையும் அவனுடைய நிலபுலன்களையும் அவன் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் மிகவே ஆசிர்வதித்தார். ஒரு பரிசுத்தவானாக ஆண்டவரோடு கூட எப்பொழுதும் இருந்த அந்த வாலிபன் யோசேப்பின் பொருட்டு அந்த எகிப்தியனின் குடும்பம் மிக மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இந்த போத்திபாரின் வீட்டிலே அடிமையாக பணிபுரிந்து வந்த இந்த யோசேப்பு இளமையும் அழகிய தோற்றமும் நல்ல கவர்ச்சிகரமான கட்டமைப்பும் உள்ள ஒரு வாலிபனாக இருந்தார். இந்த போத்திபாரின் மனைவி யோசேப்பின் மீது கண் வைத்திருந்தாள். ஒவ்வொரு நாளும் யோசேப்பிடம் தன்னோடு பாவம் செய்யும்படி வற்புறுத்தி கொண்டே வந்தாள். ஆண்டவரோடு கூட இருந்த இந்த யோசேப்பு, பரிசுத்தவானாக வாழ்ந்த இந்த யோசேப்பு, தெய்வ பயம் நிறைந்தவனாக இருந்த யோசேப்பு அவளோடு பாவம் செய்ய மறுத்து விட்டான். இம்மாபெரும் தீச்செயலை செய்து கடவுளுக்கு நாம் துரோகம் செய்யலாமா என்று சொல்லி அவளை விட்டு ஓடிவிட்டான். இதனால் மிகவும் கோபமடைந்த
அந்த பெண் போத்திபாரின் மனைவி யோசேப்பின் மீது பொய்க் குற்றம் சாட்டினாள். அதன் விளைவாக யோசேப்பு சிறைச்சாலையில் தள்ளப்பட்டார். சிறைச்சாலையிலும் யோசேப்பு ஆண்டவரோடு இருந்தார். ஆண்டவரும் யோசேப்பை அன்பு செய்தார். யோசேப்பு சிறைச்சாலையில் தள்ளப்பட்டதை குறித்து, ஒரு குற்றமும் செய்யாத நான், மாசற்றவனாகிய நான் ஏன் இந்த அவமானத்தை அனுபவிக்க வேண்டும்? ஏன் இந்த சிறையிலே வாட வேண்டும் என்று சொல்லி அவன் கேள்வி கேட்கவில்லை. ஆண்டவரை குற்றப்படுத்தவும் இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு பிரியமான மகனாகவே, அவரை பிரியப்படுத்தும்படியாகவே அவன் வாழ்ந்து வந்தான். ஆண்டவரும் யோசேப்பை மிகவும் அன்பு செய்து, சிறை பொறுப்பாளரின் கண்களில் யோசேப்புக்கு தயவு கிடைக்கச் செய்தார். நாளடைவிலே ஆண்டவர் யோசேப்பை அதிகமாக அன்பு செய்து, ஒரு குறித்த காலம் வந்தவுடனே யோசேப்பை எகிப்தின் ஆளுநனாக உயர்த்தி மகிழ்ந்தார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, பார்த்தீர்களா? யோசேப்பு ஆண்டவரோடு கூட இருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு கூட இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, நீங்கள் என்னை கேட்கலாம், பலவீனமான ஒரு மனிதனுக்கு ஆண்டவரோடு கூட இருப்பது சாத்தியமா என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆண்டவரோடு கூட இருப்பது மனிதனுக்கு சாத்தியம் என்பதை யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் நம்மை பார்த்து, நாம் பரிசுத்தர், நாம் பரிசுத்தராய் இருப்பது போல் நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்கின்றார். நம்மால் முடியாத காரியத்தை ஒரு நாளும் ஆண்டவர் கேட்கவே மாட்டார். பிரியமானவர்களே, நம்மால் முடிந்த காரியத்தை மட்டுமே ஆண்டவர் கேட்பார். நம்மால் பரிசுத்தமாக வாழ முடியும் என்பது அவருக்கு தெரியும். ஒரு யோசிப்பால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பரிசுத்தவானாக வாழ முடிந்தது போல, உங்களாலும் என்னாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பரிசுத்தமாக வாழ முடியும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அதனால்தான் ஆண்டவர், நான் பரிசுத்தர், என் பிள்ளைகளாகிய நீங்களும் உங்கள் சிந்தனையிலும், உடைய சொல்லிலும், உடைய செயலிலும், ஒவ்வொரு அசைவிலும் நீங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் முற்றிலும் பரிசுத்தமாக வாழ வேண்டும். ஒவ்வொரு அசைவிலும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். ஏனென்றால், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கடவுளை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் அவருடைய குரலை கேட்கவும் முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் அவருடைய பிரசன்னத்திலே நாம் நிலைத்திருக்க முடியாது என்பதை நீங்கள் திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் பரிசுத்த வாழ்வு வாழ்ந்தால் ஆண்டவர் உங்களோடு இருப்பார். நீங்களும் ஆண்டவரோடு இருப்பீர்கள். இது சாத்தியமான காரியமாக இருக்கும். எனவே வாழ்வு வந்தாலும், தாழ்வு வந்தாலும், வெற்றி வந்தாலும், தோல்வி வந்தாலும், இழப்பு வந்தாலும், தவிப்பு வந்தாலும், வறுமை வந்தாலும், வளமை வந்தாலும், எல்லா சூழ்நிலைகளிலும் கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்தமாக வாழுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை எல்லா தீமையிலிருந்து விடுவித்து ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. 1 சாமுவேல் 3 அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்க கேட்போம். சாமுவேல் வளர்ந்தான். ஆண்டவர் அவனோடு இருந்தார். சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை. சாமுவேல் ஆண்டவரின் இறைவாக்கினராக நியமிக்கப்பட்டு விட்டார் என்று தான் முதல் பெயர்சேபா வரையிலும் அனைத்து இஸ்ரவேலரும் அறிந்து கொண்டனர். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆண்டவர் சாமுவேலோடு இருந்தார். சாமுவேல் ஆண்டவருக்கு உகந்த மகனாக வாழ்ந்து வந்தார். ஆண்டவரும் சாமுவேலை ஆசீர்வதித்து ஒரு இறைவாக்கினராக உயர்த்தினார். சாமுவேலின் வார்த்தை ஒன்றையும் ஆண்டவர் தரையில் விழவிடவில்லை என்று சொல்லி நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். என்ன அர்த்தம்? ஆண்டவர் சாமுவேல் வழியாக உரைத்த இறைவாக்கு அத்தனையும் நிறைவேறிற்று. ஒரு இறைவாக்கு கூட பொய்க்கவில்லை என்றுதான் அர்த்தம். ஏனென்றால் சாமுவேல் ஆண்டவரோடு இருந்தார். ஆண்டவரும் சாமுவேலை அதிகம் அன்பு செய்து அவரோடு கூட எப்பொழுதும் இருந்தார். அல்லேலூயா. Hallelujah. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 12 அதிகாரம் 2-5 வசனங்கள். எனக்கோ வயதாகி தலை நரைத்து விட்டது. என் புதல்வர் தாம் இருக்கின்றனர். என் இளமை முதல் இந்நாள் வரை நான் உங்களை வழிநடத்தி இருக்கிறேன். இப்போது நான் உங்கள் முன் நிற்கிறேன். ஆண்டவர் முன்பும் அவர் திருப்பொழிவு செய்தவர் முன்பும் என் மீது குற்றம் சாட்ட முடியுமா? யாருடைய மாட்டையாவது நான் எடுத்து கொண்டேனா? யாருடைய கழுதையாவது நான் எடுத்து கொண்டேனா? யாரையாவது நான் ஏமாற்றினேனா? யாரையாவது நான் ஒடுக்கினேனா? யாரிடமிருந்தாவது கையூட்டு பெற்று நான் அநீதியை கண்டுகொள்ளாமல் இருந்தேனா? சொல்லுங்கள், நான் திருப்பி தந்து விடுகிறேன்.
அதற்கு அவர்கள், நீர் எங்களை ஏமாற்றவில்லை, ஒடுக்கவில்லை, கையூட்டு எதுவும் யாரிடம் பெறவில்லை என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் என்னிடம் எக்குற்றமும் காணவில்லை என்பதற்கு இன்று ஆண்டவர் சாட்சி, அவர் திருப்பொழிவு செய்தவரும் சாட்சி. அதற்கு அவர்கள், அவரே சாட்சி என்றார்கள். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, ஆண்டவர் சாமுவேலை இறைவாக்கினராக அபிஷேகம் செய்திருந்தார். சாமுவேல் தான் இஸ்ராயலிலே முதல் இறைவாக்கினராகவும் நடுவராகவும் இருந்து இளமை முதல் முதுமை வரைக்கும் இஸ்ராயல் மக்களை வழிநடத்தி வந்தார். சாமுவேல் முதுமை அடைந்த பிறகு இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்புக்கு முன்பாக ஒரு நாள் நின்று மக்களை பார்த்து, இதோ நான் உங்கள் முன் நிற்கின்றேன், இப்பொழுது நான் முதுமை அடைந்து விட்டேன், என்னுடைய இளமை முதல் என் முதுமை வரைக்கும் உங்களை நான் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கின்றேன், உங்களுள் யாராவது என் மீது குற்றம் சாட்ட முடியுமா என்று கேட்கின்றார். யாரையாவது நான் ஏமாற்றி இருக்கின்றேனா? யாரையாவது நான் ஒடுக்கி இருக்கின்றேனா? யாரிடமாவது நான் கையூட்டு பெற்றுக்கொண்டு அநீதியை கண்டுகொள்ளாமல் விட்டிருக்கிறேனா? இப்பொழுதே சொல்லுங்கள், நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்கின்றார். அதற்கு மக்கள், நீர் ஒரு குற்றமும் செய்யவில்லை, நீர் கையூட்டு பெறவில்லை, நீ யாரையும் ஏமாற்றவில்லை, யாரையும் ஒடுக்கவில்லை, யாருக்கும் அநீதி செய்யவில்லை, நீர் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்றார்கள். பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இறை ஊழியர்களே, இறைவாக்கினர்களே, ஆண்டவர் உங்களை இறைவாக்கினர்களாகவும் இறை ஊழியர்களாகவும் அபிஷேகம் செய்திருக்கின்றார் என்றால், சாமுவேலை போல கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்வு வாழுங்கள். அப்பொழுது யாராலும் உங்கள் மீது குற்றம் சுமத்தவே முடியாது. பிரியமானவர்களே, உங்களையே நீங்கள் சற்று ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி சற்று சிந்தித்து பாருங்கள். ஊழிய பாதையிலே நீங்கள் நடந்து வந்த அந்த காலகட்டங்களை திரும்பி பார்த்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறது என்று சொல்லி அலசி பாருங்கள். உள்ளத்தின் ஆழத்திற்குள் சென்று உண்மையாய் நேர்மையாய் உங்களையே சோதித்தறியுங்கள். என் தேவன் என்னோடு இருப்பதால் நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன், நான் அசைக்கப்படுவதில்லை, இந்த உலகத்தின் மாய கவர்ச்சிகளுக்கு நான் அடிமைப்பட்டு போவதில்லை என்று உங்களால் திட்டமும் தெளிவுமாக சொல்ல முடியுமா? ஆண்டவர் என்னோடு இருப்பதால் இந்த உலக கவர்ச்சிகளால் நான் இழுக்கப்பட மாட்டேன், உலகம் காட்டுகின்ற மாதிரியை பின்பற்றி பாவத்தில் விழமாட்டேன் என்று சொல்லி உங்களால் சொல்ல முடியுமா? அலசி பாருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை அபிஷேகம் செய்திருக்கிறார் என்றால் அதற்கேற்ற பரிசுத்தமான வாழ்வு வாழுங்கள். உங்களிடம் மக்கள் ஜெபிக்க வருகிறார்கள், வழிநடத்துதலுக்கு வருகிறார்கள், அவர்கள் உங்களுக்கு காணிக்கை கொடுக்கிறார்கள். சற்றே நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால், அப்படி உங்களுக்கு காணிக்கை கொடுக்கிற மக்களில் பெரும்பாலானோர் ஏழைகளாகத்தான் இருப்பார்கள். ஏழைகள் தங்களிடம் உள்ளவற்றிலே தாராளமாக மனம் வந்து ஊழியத்திற்கும் ஆண்டவருக்கும் ஊழியக்காரர்களுக்கும் கொடுப்பார்கள். உங்களுக்கு தாராளமாக காணிக்கை கொடுத்து உதவுகிற உங்களுடைய விசுவாசிகள், உங்களுடைய இறை மக்கள் எப்பொழுதும் ஏழைகளாகவே இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். சற்றே சிந்தித்து பாருங்கள். ஒரு சிலரை உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து நீங்கள் நிறுத்தி பாருங்கள். அவர்கள் ஏழைகளாகத்தான் இருக்கின்றார்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கை நிலையை, உங்கள் லைஃப் ஸ்டைல், உங்களுடைய ஸ்டாண்டர்ட், உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது என்று அதையும் நீங்கள் சற்று அலசி பாருங்கள். இன்று நீங்கள் வெளிநாட்டு கலாச்சாரத்தில் மிதப்பதில்லையா? உங்களுடைய வாழ்க்கை நிலை எல்லாமே மிகவும் ஆடம்பரமாக டாம்பியமாக இருப்பதில்லையா? இதற்கு என்ன பதில் சொல்ல முடியும் உங்களால்? இல்லை என்று சொல்ல முடியுமா? ஆம் என்றால் அதற்கு என்ன காரணம்? காரணம் உங்களால் சொல்ல முடியுமா? பிரியமான இறை ஊழியர்களே, இனி காலம் செல்லாது. உங்கள் முகமூடிகளை கிழித்தெறியுங்கள். பரிசுத்தமான வாழ்வு வாழுங்கள். ஒரு சாம்பேலைப் போல என் மீது குற்றம் சுமத்த உங்களால் முடியுமா என்று பிறரை கேட்டு அவர்களை சவால் விடுகிற அளவுக்கு உங்கள் வாழ்வு பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் உங்களோடு இருப்பார். உங்கள் வழியாக வல்ல செயல்களை செய்வார். பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆனால் ஆண்டவர் தாவீதோடு இருப்பதையும் இஸ்ராயேல் முழுவதும் அவர் மீது அன்பு கொண்டுள்ளதையும் சவுல் தெளிவாக கண்டுணர்ந்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சாமுவேலோடு இருப்பதை சவுல் அரசன் நன்கு அறிந்திருந்தான். ஆண்டவர் சாமுவேலோடு இருப்பதை பெரிய குரு ஏலி நன்கு அறிந்திருந்தார். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். பிரியமான இறை ஊழியர்களே, உங்களிடம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருப்பதை இறை மக்கள் கண்டுணர்கிறார்களா? இந்த ஊழியக்காரர்களிடம் நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஊழியர் மூலமாக செயலாற்றுகிறார் என்று சொல்லி மக்கள் சொல்லுகிறார்களா? அவர்களால் சொல்ல முடியுமா? உங்களுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறதா என்று பாருங்கள். ஊழியத்தின் பாதையில் காலடி எடுத்து வைத்த பிறகு
உங்கள் வாழ்க்கை மாறி இருக்கிறதா? சாட்சிய வாழ்வு வாழ்கின்றீர்களா? இல்லை என்றால் இப்பொழுதே மனம் மாறுங்கள். பிரியமானவர்களே, பெயர் புகழுக்காகவும் வருமானத்திற்காகவும் வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்காகவும் நீங்கள் ஊழியம் செய்து ஆண்டவரை அசிங்கப்படுத்தாதீர்கள். ஆண்டவருடைய திருப்பெயரை இழிவுபடுத்தாதீர்கள். பரிசுத்த உள்ளத்தோடும் ஆத்ம தாகத்தோடும் நற்செய்தி வாஞ்சையோடும் நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களுள் இருந்து பேசுவதையும் உங்கள் மூலம் செயலாற்றுவதையும் அரிய பெரிய காரியங்களை நிகழ்த்துவதையும் மக்கள் கண்கூடாக காண்பார்கள். ஆண்டவரை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். ஆண்டவரும் உங்களுள் மகிமை அடைவார். பிரியமானவர்களே, ஆண்டவரோடு இருக்கவும் அவருடைய சித்தம் செய்யவும் எப்பொழுதும் வாஞ்சியாய் இருக்கும்படி இந்த பாடலை பாடி ஜெபிப்போம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 வாசிக்க கேட்போம். எரேமியா இறைவாக்கு நூல் 20ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும். அது மறக்கப்படாது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஒரு இறைவாக்கினர் எரேமியாவின் அனுபவம் இது. பிரியமானவர்களே, ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரனைப் போல என்னோடு இருக்கின்றார். ஆகவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவார்கள். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்களுடைய அவமானம் அவர்களோடு என்றென்றும் இருக்கும் என்று சொல்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர். அவர் வலிமை வாய்ந்த வீரனைப் போல் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் எதற்கும் அஞ்சவே தேவையில்லை. அவர் வலிமை வாய்ந்த வீரனாக எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றார். அவர் நமக்காக யுத்தம் செய்வார். ஆகவே எவரும் நம்மை நெருங்க முடியாது. எப்படிப்பட்ட பலசாலியும் நம்மை நெருங்கவே முடியாது. படைத்தவரே நம்மோடு இருக்கும் பொழுது நம்முடைய எதிரிகளாகிய உலகம், பசாசு சரீரத்தையும், கொடிய மனிதர்களையும், கொடிய மிருகங்களையும், விஷப்பூச்சிகளையும் நாம் சுலபமாக வென்றுவிடலாம். வெல்வது ஈஸி. பிரியமானவர்களே, இயற்கையின் சீற்றங்கள் நம்மை தாக்காதபடியும் எந்த தீமையும் நம்மை அணுகாதபடியும் நம் ஆண்டவர் நம்மை அற்புதமாக பாதுகாத்துக் கொள்வார். ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நமக்கு கேடு வரும் நாளில் அவர் நம்மை தம் கூடாரத்தில் ஒளித்து வைப்பார். தம்முடைய கூடாரத்தின் உட்புறத்தில் மறைத்து வைப்பார். குன்றின் மேல் அவர் நம்மை பாதுகாப்பாக எடுத்து உயர்த்தி நிறுத்துவார். ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பதை, அவருடைய உடன் இருப்பதை நீங்கள் அனுபவித்து அறிந்திருக்கிறீர்கள் என்றால், ஆண்டவருடைய பிரசனம் என்கிட்ட எப்பொழுதும் இருக்குது. அவர் என்னோடு இருக்கிறார், நான் அவரோடு இருக்கிறேன். என்னையும் அவரையும் எதுவாலும் பிரிக்க முடியாது, யாராலும் பிரிக்க முடியாது என்கின்ற அந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவரோடு நெருக்கமாகி விட்டீர்கள். அவரோடு உடன் இருக்கிறீர்கள், அவரோடு ஐக்கியமா இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எதை நினைத்தும் கவலைப்படவே தேவையில்லை. பிரியமானவர்களே, நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கு ஒரே ஒரு காரியம் நீங்கள் செய்ய வேண்டும். இயேசுவின் நாமத்தை கூவி அழைத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் அவரது பேரன்றி வேறு எந்த பெயரும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. பிரியமானவர்களே, இயேசு என்கிற பெயர் நம் வானக தந்தையால் விண்ணகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட பெயர். என் புகழை பிறருக்கோ என் மாட்சியை சிலைகளுக்கோ விட்டுக்கொடேன் என்கின்றார் ஆண்டவர். ஆம் பிரியமானவர்களே, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கின்றார். அவர் வாக்கு மாறாதவர். அவர் பெயரால் நீங்கள் கேளுங்கள், நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் கேட்கின்ற காரியம் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்ததாக இருக்கும் என்றால் ஆண்டவர் நீங்கள் கேட்கின்ற ஆசீர்வாதங்களையும் இன்னும் நீங்கள் கேட்காத ஆசீர்வாதங்களையும் கூட அவர் கூட்டி கொடுப்பார். எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் அவருடைய பிரசன்னத்திலே நிலைத்திருக்கவும்
அவருடைய உடனிருப்புக்குள்ளாகவே நீங்கள் வாழும்படி, அவருடைய பிரசன்னம் உங்களை விட்டு எப்பொழுதும் நீங்காமல் இருக்கும்படி உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பெயரினாலே தூய ஆவியார் அருளும் அபிஷேகத்திற்காகவும், உன்னத வல்லமைக்காகவும், அவருடைய வரங்கள், கொடைகள், கனிகள் இவற்றிற்காக ஜெபியுங்கள். அப்பொழுது நீங்கள் இந்த உலகத்திலும், மறு உலகத்திலும் மிக பெரும் செல்வந்தர்களாக இருப்பீர்கள். பிரைஸ் லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட். Praise the Lord. எரேமியா 1:19 அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆமென். Amen. பிரியமானவர்களே, எத்தனை பேர் வேணாலும் நமக்கு எதிரா போராடலாம். ஆட்சி புரிவோர், அதிகாரம் தாங்குவோர், இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய செல்வந்தர்கள், பல செல்வாக்கு உள்ளவர்கள், யார் வேணாலும் நமக்கு எதிராக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? அவர்கள் உன்னை எதிர்த்து போராடுவார்கள், ஆனால் வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஏன்? உன்னை பாதுகாக்கும், விடுவிக்கும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்மை பாதுகாத்து, நம்மை எல்லா தீமையிலிருந்து விடுவித்து, பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பதற்காகவே நம் ஆண்டவர் எப்பொழுதும் என்றென்றும் நம்மோடு கூட தங்கி இருக்கின்றார். நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போய் சேர்க்கதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடிய பாடுகளை அனுபவித்தார், ரத்தம் சிந்தினார், அகோர வேதனை அனுபவித்தார், சிலுவையிலே கொடூர மரணத்தை அனுபவித்தார். இதை நீங்கள் ஒருபொழுதும் மறக்கவே கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்காக பட்ட பாடுகள், சிந்திய ரத்தம், அவருடைய கொடூர மரணத்தை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். அவர் பரிசுத்தராய் இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தராக வாழ்ந்து பரலோகம் செல்ல முயற்சி செய்யுங்கள். எப்பொழுதும் உங்கள் ஆன்மாவை காத்துக்கொள்வதிலும் ஆண்டவரை பிரியப்படுத்துவதிலுமே கண்ணும் கருத்துமாயிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, தூய பவுல் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம். ஒரு சவுலாக இருந்தார். கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அவர் திருச்சபையை அழித்துவிட, கிறிஸ்தவர்களை ஒழித்துவிட கங்கணம் கட்டிக்கொண்டு அவர் திரிந்தார் என்று உங்களுக்கு தெரியும். கிறிஸ்தவர்களை அழிக்கும்படியாக கட்டளை பெற்றுக்கொண்டு எருசலேமில் தமஸ்குக்கு போகிற வழியிலே ஆண்டவரால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டார். பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றார். திருமுழுக்கு பெற்று ஆவியானவருடைய வல்லமையினாலே ஆட்கொள்ளப்பட்டவராக மிகவும் ஒரு நெருப்பு மனிதனாக நற்செய்தியை அவர் அதிமிக வல்லமையோடு அவர் அறிவித்தார். வாசிக்க கேட்போம். திருத்தூதர்கள் பணி 18:9-10 இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன், எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை, இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார். பிரைஸ் லார்ட், Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. பவுல் எவ்வளவுக்கு எவ்வளவு வைராக்கியத்தோடும் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆற்றலோடும் நற்செய்தியை பறைசாற்றினாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு மக்களின் மூப்பர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் பவுலை துன்புறுத்தினார்கள், எதிர்த்தார்கள், அவருக்கு ஏராளம் துன்பத்தை கொடுத்தார்கள். தடியடி, சாட்டையடி, சிறைவாசம், பலவிதமான சித்திரவதை அவர்கள் செய்தார்கள். ஏராளம் எதிர்ப்புகள், பாடுகள், கஷ்டங்கள், துன்புறுத்தல்கள், இவைகள் மத்தியிலும் பவுல் விடாமுயற்சியோடும் அதிமிக வல்லமையோடும் நற்செய்தியை போதித்துக் கொண்டே இருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு நாள் ஆண்டவர் பவுலுக்கு கனவிலே இரவில் தோன்றி பவுலை பார்த்து, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கின்றேன், உனக்கு எவரும் தீங்கிழைக்க முடியாது என்று சொல்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் பவுலோடு இருந்து அவரை பாதுகாத்தார். அதிமிக வல்லமையோடு அவர் நற்செய்தியை போதித்து இறையாட்சியை கட்டி எழுப்பினார். அன்பார்ந்த இறை ஊழியர்களே, இறைவாக்கினர்களே, ஆண்டவருக்கு பணி செய்யும்படியாக உங்களையே ஒப்பு கொடுத்தவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாகவே ஊழியம் செய்ய உங்களை ஒப்பு கொடுத்து ஊழியத்தை மும்முரமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக ஊழியத்தின் பாதையிலே ஏராளம் தடைகள் வரும், ஏராளம் கஷ்டங்கள் வரும், ஏராளம் எதிர்ப்புகள் வரும், அடியும் உதையும் சிறைவாசமும், சில சமயங்களிலே கொலை மிரட்டல்களும் வரலாம், கொலையும் செய்யப்படலாம், உங்களுடைய உரிமைகளும் உடைமைகளும் சூறையாடப்படலாம், வீடு தரை மட்டமாக்கப்படலாம், உங்கள் உடைமைகள் எல்லாமே தீக்கிரையாகப்படலாம். எப்படி நடந்தாலும் எதற்கும் நீங்கள் கலங்காதீர்கள், அஞ்சாதீர்கள், விசுவாசத்தில் வேரூன்றி இருங்கள். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். என்ன நடந்தாலும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி உற்சாகத்தோடும் தைரியத்தோடும் உறக்க பறைசாற்றுங்கள். போதிப்பதை நிறுத்திவிடவே விடாதீர்கள். பிரியமானவர்களே, வேதனையின் உச்சக்கட்டத்தில் தான் நீங்கள் இன்னும் அதிகமாக வல்லமையோடு இறையாட்சி நற்செய்தியை போதிக்க முடியும். அதிக ஆத்ம அறுவடை உங்களுக்கு கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு நீங்கள் ஆறுதல் அடைய வேண்டும்.
வேதனையின் உச்சக்கட்டத்தில் சில சமயத்தில் சோர்வுற்று, ஐயோ ஆண்டவர் என்னை துன்பப்பட விட்டு விட்டாரே, என்னை அவமானப்பட விட்டு விட்டாரே என்று ஒருபோதும் சோர்ந்து போகாதீர்கள், ஒருபொழுதும் சொல்லாதீர்கள். ஆண்டவர் உங்களை ஒருபொழுதும் கைவிடவே மாட்டார். அவர் எப்பொழுதும் உங்களோடு கூடவே இருப்பார். அவருடைய சித்தப்படியே உங்களை அவர் வழிநடத்துவார். அவருடைய சித்தப்படியே உங்களை எல்லாவற்றிலிருந்தும் விடுவித்து மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் வாக்கு மாறாதவர். ஆண்டவர் உங்களை அன்பு செய்து நிச்சயமாக உங்களுக்கு பரிசளிப்பார் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் லார்ட், Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, பாடுகள் வழியாத்தான் நான் பரலோகம் செல்ல முடியும் என்பதை நீங்கள் திட்டமும் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்லை. பாடுகள் வழியாகத்தான் பரலோகம் செல்ல முடியும் என்பதை அறிந்து கொண்டு உங்களுடைய அன்றாட சிலுவையை பொறுமையுடன் சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றுங்கள். அப்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நித்திய வான்வீட்டை உங்களுக்கு பரிசாக கொடுப்பார். எப்பொழுதும் இறைப்பிரசன்னத்தில் நிலைத்திருங்கள். ஆண்டவரும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவே, இம்மானுவேலே, எங்களோடு இருப்பவரே, எங்களுக்குள் வாசம் செய்பவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் எங்களையே மறந்தாலும் நீர் எங்களை ஒருபோதும் மறக்க மாட்டீர் ஆண்டவரே. எங்களோடு கூட வாசம் செய்து எங்களை அன்பு செய்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி பரலோக பாதைக்கு கூட்டிக் கொண்டு செல்கிற நீர் நம்பத்தக்கவர். நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற உறுதியான விசுவாசத்தோடு உம் கரத்தை பிடித்து கொண்டு எங்களை முற்றிலுமாக உம்மிடம் சமர்ப்பணம் செய்து மகிழ்ச்சியோடு உம்மை பின்பற்றி வர எங்களுக்கு வரம் தாரும். உமது பிரசன்னத்திலிருந்து ஒரு நொடி பொழுது கூட நாங்கள் அகன்று விடாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஒரு தாவீதைப் போல சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நாங்கள் எந்த தீங்குக்கும் அஞ்சிட மாட்டோம். ஏனெனில் தேவரீர் எங்களோடு கூட இருக்கின்றீர். ஆம் சுவாமி, உம் பிரசன்னம் எங்களோடு கூட என்று வழி நடக்கும். உம் பிரசன்னத்திலிருந்து எங்களை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவி எம்மிடமிருந்து எடுத்து விடாதேயும். இறுதி வரைக்கும் விண்ணக வீட்டிலே உம்மோடு கூட நாங்கள் உம்மை முகமுகமாக தரிசித்து ஆராதித்து மகிழ்ச்சி அடையும் வரைக்கும் உமது பிரசன்னம் எங்களோடு இருக்கவும் நாங்கள் உம்மோடு இருக்கவும் அருள் புரிய வேண்டுமென்று தேவருடைய வல்லமுள்ள கரத்தின் கீழ் எங்களை தாழ்த்துகிறோம். சகல துதிகன மகிமை ஆராதனை எல்லாம் உமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடே இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடே இருப்பதால், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். சென்படும். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகின்றார். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். Praise Lord. Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.